வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா. அப்போ பழமுதிர் சோலையில் இருக்கிறவருக்கு அரோகரா. அப்படி 6 படைகளை கொண்ட முருகப்பெருமான் தமிழ் கடவுளாகிய எம்பெருமான். அவர் தான் எங்கள் கரத்தானூரில் கோவில் கொண்டிருக்கும் அற்புதமான ஆண்டவன். சக்தி வாய்ந்த முருகன் ஸ்ரீ கந்த வடிவேலன் திருக்கோவில். எல்லாரும் வாங்க, அருள் பெருக, அனைவருக்கும் இலவசம். பஞ்சாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டு போங்க, பஞ்சமே இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. தயிர் சாதத்தை வாங்கி 4 பேருக்கு கொடுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. புளியோதரையை கிண்டி எல்லாருக்கும் கொடுங்க, வாழ்க்கையில் புளிப்பென்பது இருக்காது, இனிப்பாக அமையும். எல்லாருக்கும் இனிப்பை கலந்து கொடுங்க, இனிமையான வாழ்க்கை கிடைக்கும். 4 பேருக்கு முடிஞ்ச வரை உதவி செய்யுங்க. ஏமாற்றாதீங்க, கொள்ளடிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. காமராஜர் காலத்தில் மாதம் 3 மலைகள் பொழிந்து மாநிலங்கள் செலுத்திச்சான். ஆனால் இன்றைக்கி ஒரு மலையை பார்க்கணுன்னாவே 1 வருஷம் ஆனாலும் காணும். அந்தளவுக்கு பொய், பித்தலாட்டம், சூது, வாது அப்படின்ற பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அரசியலை கேட்டாவே அதிருது, அந்தளவுக்கு ஊழல். ஸோ அதனால் ஆண்டவனுக்காக அன்னம் போடுங்க, 4 பேருக்கு உதவி செய்யுங்க. பணத்தை ஸ்வீட் பேங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்க வெளிநாட்டில், அதெல்லாம் எடுத்து கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கர்ணனை போல் தானம் செய்யலனாலும் பக்கத்து வீட்டு கன்னியப்பன் போலையாவது உதவி செய்யுங்க. ஸோ கர்ணனே அவ்வளோ தானம் தரம் பண்ணி அவருக்கு சொர்க்கம் கிடைக்கலையாம். ஏன்? அன்னதானம் போடாதனால. ஆனால் கடைசியில் கிடச்சிச்சு. அன்னதானம் போடுற இடத்த கை நீட்டினாராம் ஒரு பெரியவருக்கு, அதனால் அவருக்கு சொர்க்கம் கிடச்சிச்சு. அதனால் அன்னதானம் ரொம்ப சிறப்பு. தானத்தில் சிறந்தது அன்னதானம். போடுங்க. அதனால் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கின்னு சம்பாதிச்சுட்டு கிடக்காதீங்க. இருக்கிற வரை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ.